الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل سيروا في الأرض ثم انظروا كيف كان عاقبة المكذبين. وقال أيضا وما للظالمين من أنصار. وقال رسول الله صلى الله عليه وسلم اتقي دعوة المظلوم فإنها ليس بينها وبين الله حجاب. صدق الله وصدق رسوله النبي الكريم. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. புகழும் புகழ்ச்சியில் ஏக வல்லோன் ஒருவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை வலுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இறைநேசர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய தொழுகுவதற்காக வந்திருக்கக்கூடிய இனி வர இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை என்பது உண்டு என்பதை விளக்கும் ஒரு பழமொழி நம்முடைய முன்னோர்கள் சொன்ன இந்த பழமொழி. ஒருவர் எதை விதைக்கிறாரோ அதையே அவர் அறுவடை செய்ய முடியும். நெல்லை பயிரிட்டால் அங்கே சோளம் வராது, நெல் தான் வரும். அதுபோல ஒரு மனிதர் எதை விதைக்கிறாரோ அதையே அவர் அறுவடை செய்ய முடியும். நல்லது செய்தால் அவருக்கு நன்மை வரும், கெட்டது செய்தால் அது அவருக்கு திரும்ப கெட்டதாக வந்து அமையும். இதுதான் அல்லாஹ்வினுடைய நியதி, இயற்கையினுடைய நியதி என்பதை நாம் எல்லாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் அல் குர்ஆனில் பல இடங்களில் சொல்லுவார், அலம் யரவ் கம் அஹ்லக்னா மின் கப்லிஹிம் மின் கர்னி. அவர்களுக்கு முன்னால் எத்தனையோ சமுதாயத்தவர்களை நாம் அழித்திருக்கிறோம் என்பதை அவர்கள் கவனிக்கவில்லையா? அவர்கள் செய்த அநியாயத்தின் காரணமாக, அக்கிரமங்களின் காரணமாக எத்தனையோ சமுதாயத்தவர்களை அந்தந்த சமுதாயத்திற்கென்றே அல்லாஹ் சில தண்டனைகளை குறிப்பாக்கி வைத்திருக்கிறார். அப்படி அவர்கள் அழிக்கப்பட்டதை அவர்கள் பார்க்க வேண்டாமா, கவனிக்க வேண்டாமா என்று அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லுவான். வேறொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுவான், குல் சீரு ஃபில் அர்தி ثم انظروا كيف كان عاقبة المكذبين. நபியே நீங்கள் சொல்லுங்கள், சீரு ஃபில் அர்தி, பூமியிலே நீங்கள் பயணம் செய்யுங்கள். ثم انظروا كيف كان عاقبة المكذبين. பொய்யர்களுக்கும் அக்கிரமக்காரர்களுக்கும் அநியாயக்காரர்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த தண்டனையை அவர்கள் பார்க்க வேண்டாமா என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவார்.
இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளமான ஆயத்துகள் நமக்கு அத்தாட்சியாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான். அக்கிரமக்காரர்கள் அநியாயக்காரர்கள் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. காலங்கள் வேண்டுமானாலும் கொஞ்சம் தள்ளி போகலாம், ஆனால் இறைவனுடைய பிடி கண்டிப்பாக நிச்சயமாக வந்து சேரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பழைய செய்தி ஈக்குவல் டு புதிய செய்தி. பலஸ்தீன், காசா இதுவரை அவர்கள் அனுபவித்த கடந்த ஒரு ஆண்டுகளாக, அதற்கு முன்னதாக நூற்றாண்டு காலமாக அவர்கள் அனுபவித்து வரக்கூடிய அநியாயங்கள், அக்கிரமங்கள், கொடுமைகள், அதை ஒரு சில வார்த்தைகளால் சொல்லி முடித்து விட முடியாது. ஆனாலும் குறிப்பாக கடந்த ஆண்டு வரை, கடந்த ஆண்டில் மட்டும் அவர்கள் அனுபவித்த சேதாரங்களுடைய மதிப்பு 35 பில்லியன் அமெரிக்க டாலருடைய மதிப்பு. ஏறத்தாழ இந்தியாவினுடைய ரூபாயினை மதிப்பு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 3500 கோடி. பலஸ்தீனை அவர்கள் மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆக வேண்டிய செலவு 35 பில்லியன் அமெரிக்க டாலருடைய மதிப்பு என்பதாக உலக வங்கி மதிப்பீடு செய்துள்ளது. இது பழைய செய்தி. புதிய செய்தி என்னவென்று சொன்னால், கடந்த ஆண்டினுடைய செப்டம்பர் மாதத்திலே அமெரிக்காவிலே ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு புயல், கடுமையான புயல் ஏற்பட்டது. அதற்கு பிறகு இந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு வார காலமாக அமெரிக்கா அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்டு தீ, அதிலும் குறிப்பாக ஹாலிவுட் ஜாம்பவான்கள் வசிக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாகாணத்திலே மட்டும் ஏறத்தாழ பல மில்லியன் கோடி கணக்கில் மதிப்பு உண்டான பொருளாதார சேதாரம் அல்லாஹ்வுடைய ஒரு காட்டு தீயினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் என்பதை கூட அவர்களால் இன்று வரை கணிக்க முடியவில்லை. எவ்வளவு பெரிய வல்லரசாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய சக்திக்கு முன்னால், இயற்கையினுடைய சீற்றத்திற்கு முன்னால் அவர்கள் அடிபணிந்துதான் ஆக வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமெரிக்காவுடைய வரலாறு காணாத காட்டு தீ. எப்பொழுதுமே ஆண்டுதோறும் அந்த நாட்டிலே காட்டு தீ ஏற்படும் என்பது அவர்களுக்கு அறிந்த ஒன்று. வருடந்தோறும் அவர்களுடைய நாட்டிலே காட்டு தீ என்பது ஏற்படும். ஆனால் இந்த ஆண்டு ஏற்பட்ட காட்டு தீயை போல வேறு எந்த ஆண்டிலும் அவர்கள் அனுபவித்தீராத, அவர்கள் பார்க்காத ஒரு காட்டு தீ. அமெரிக்காவினுடைய அதிபராக பதவியேற்பதற்கு முன்பு அவர் சொன்ன வார்த்தை, all hell will break out in the Middle East. காசாவும் பலஸ்தீன மக்களும் பார்ப்பதை போன்று அனைத்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் நான் நரகத்தை காட்டுவேன் என்பதாக அவர் சொன்னார். அல்லாஹ் பல நாட்களாக, ஒரு வாரமாக அல்லாஹ் அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே நரகத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். இன்று வரை அவர்களால் அந்த தீயை அணைக்க முடியவில்லை. அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் பாதிப்பு ஏற்பட்ட அந்த சொத்தினுடைய மதிப்பு 25,000 கோடி டாலர். அமெரிக்காவுடைய மதிப்பின்படி 25,000 கோடி டாலர். காசா அனுபவித்ததை விட 100 மடங்கு அல்லாஹ் அவர்களுக்கு திருப்பி கொடுத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாம் விளங்க வேண்டும், அநியாயக்காரர்களை அல்லாஹ் கொஞ்ச காலம் விட்டு பிடிப்பான். அவர்கள் திருந்துகிறார்களா என்பதை அல்லாஹ் பார்ப்பதற்காக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு முன்னால் இதுவெல்லாம் சாதாரணம் என்பதை நாம் எல்லாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இருக்கின்ற அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். மல் முஃப்லிஸ், திவாலாகி போனவன் என்றால் யார்?
ஒண்ணுமே இல்லாதவன் என்றால் யார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் மல்லா திர்ஹம் லஹு வலா தீனார், யார்கிட்ட தங்க காசு இல்லையோ வெள்ளி காசு இல்லையோ அவர்தான் எங்களுடைய பார்வையில் ஒண்ணும் இல்லாதவர், திவாலாகி போனவர் என்பதாக சஹாபாக்கள் சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையில் திவாலாகி போனவன் என்பவன் இவன் அல்ல, என்னுடைய சமுதாயத்தில் மறுமையில் ஒரு அடியார் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு கொண்டு வரப்படுவார். அந்த மனிதர் எப்படி வருவார் என்று சொன்னால், தொழுகையும் நோன்பும் ஜகாத்தும் ஹஜ்ஜும் இப்படி நிறைய அமல்களை செய்து மலையளவு நன்மைகளை கொண்டு வருவார். அப்படி இந்த பக்கம் திரும்பி பார்த்தார்னா அதே மலையளவு தீமையும் கொண்டு வருவார். அவர் வாழுகின்ற காலத்தில் அடுத்தவர்களுக்கு நோவினை செய்திருப்பார், அடுத்தவர்களை திட்டி இருப்பார், அடித்திருப்பார், அநியாயமாக அக்கிரமமாக அடுத்தவர்களுடைய பொருளை அபகரித்திருப்பார், ஏசி இருப்பார், திட்டி பேசி இருப்பார், இப்படி நிறைய பாவங்களை செய்திருப்பார். அல்லாஹ் கேள்விகளை கேட்க ஆரம்பிப்பார். அநீதம் செய்யப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் இந்த அடியானுடைய நன்மையை அவர்களுக்கு பிரித்து கொடுப்பார். இப்படி பிரித்து கொடுத்து கொடுத்து அவருடைய நன்மை எல்லாம் காலியாகிவிடும். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் பாவம் இருக்கும். அநீதம் செய்யப்பட்டவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் இந்த அடியானுக்கு அல்லாஹ் கொடுத்து விடுவான். மலையளவு நன்மைகளை கொண்டு வந்த இந்த அடியான் மலையளவு பாவங்களை சுமந்து கொண்டு நரகத்திலே தூக்கி வீசப்படுவார். இவன் தான் உண்மையான திவாலாகி போனவன், ஒண்ணுமில்லாதவன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அக்கிரமக்காரர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை நரகம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தவர்களுடைய பொருளை அநியாயமாக அபகரித்தல், அப்பாவியான மக்களை நோகடித்தல், அவர்களுடைய மனதை புண்படுத்தும் விதமாக பேசுதல், அடுத்தவர்களை அடித்து துன்புறுத்துதல் போன்ற செயல்களை செய்தவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய எதிர்வினை தான் அவன் அனுபவிக்கக்கூடிய நரகம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முன் சென்ற காலத்திலே இருந்த ஒரு நபி பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். பிரயாணத்திலே களைப்பின் காரணமாக ஒரு மரத்தினுடைய நிழலிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு எறும்பு கடித்தது. அந்த ஒரு எறும்பு கடித்ததற்காக அந்த நபி, அந்த இறை தூதர் ஒட்டுமொத்த அந்த எறும்பினுடைய கூட்டத்தையே, அந்த எறும்பு புற்றையே எரித்து விடும்படி கட்டளையிட்டார்கள். எரிக்கப்பட்டது. அல்லாஹ் சொன்னான், நபியே, உங்களை ஒரு எறும்பு கடித்ததற்காக அநியாயமாக என்னை வணங்கி கொண்டிருந்த, என்னை திக்ரு செய்து கொண்டிருந்த ஒரு ஒட்டுமொத்த ஒரு எறும்பு கூட்டத்தையே நீங்கள் அழித்து விட்டீர்களே அநியாயமாக என்பதாக அல்லாஹ் கண்டித்தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு எறும்பு கடித்ததற்காக அல்லாஹ் அந்த நபியை அல்லாஹ் கண்டித்தான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அழிவும் பசியும் அழுகையும் கூக்குரலும் வலியும் பிரிவும் பாசமும் இதுவெல்லாம் அடுத்தவர்களுக்கு வந்தால்தான் வலிக்கும் என்பதை நாம் நமக்கு வருகின்ற போதுதான் விளங்குவோம். அப்படி விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் அக்கிரமக்காரர்களுக்கு அல்லாஹ் தண்டனையை இறக்கி வைக்கிறார். அடுத்தவர்கள் நமக்கு ஒரு ஊசி குத்தினால் எப்படி வலிக்குமோ அதுபோலதான் அடுத்தவர்களுக்கும் ஊசி குத்தினால் வலிக்கும் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பது அது பழைய மொழி. அரசன் நின்று கொள்வான், தெய்வம் அன்று கொள்ளும் என்பது புதிய மொழி. நாம் முன் எப்பொழுது அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்கிறோமோ அதை அல்லாஹ் உடனே நமக்கு திருப்பி தந்து விடுவதில் அல்லாஹ்வை விட மிகச்சிறந்த ஒரு பிரதி உபகாரி யாரும் இருக்க முடியாது. நாம் எதை செய்கிறோமோ அதை அல்லாஹ் உடனடியாக திருப்பி தந்து விடுவான். அடுத்தவர்களுக்கு நல்லது செய்தால் உடனே அல்லாஹ் அதற்கு உண்டான கூலியான
நன்மையையும் கொடுத்து விடுவான். அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த கெடுதலுக்கு உண்டான தீமையை அல்லாஹ் உடனடியாக நமக்கு திரும்ப கொடுத்து விடுவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சம்பவத்தை தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். மிக அற்புதமான ஒரு சம்பவம், அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்பவர்களுக்கு உண்டான ஒரு பாடம் அந்த சம்பவம். இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கடைவீதியில் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு மனிதர் வருகிறார், கத்திக்கொண்டே வருகிறார், இத்தகில்லா இத்தகில்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக சப்தமிட்டுக் கொண்டே அந்த அடியார் வருகிறார். இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த அடியார் அந்த மனிதருடைய பக்கத்திலே சென்று கேட்கிறார்கள், ஏன் இப்படி சத்தம் போடுகிறார் என்று கேட்ட பொழுது அந்த மனிதர் சொன்னார், என்ன பாருங்க அப்படின்னு சொன்னவனே இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மனிதரை பார்க்கிறார்கள். ஒரு கை முழுக்க அழுகி போயிருக்கிறது, கரண்டை மொழி உட்பட வெட்டப்பட்டிருக்கிறது, தோல் புஜம் வரை அழுகிய நிலையிலே ரத்தமும் சீயும் வடிந்து கொண்டிருக்கிறது. இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்டார்கள், இது உனக்கு எப்படி ஆனது என்று கேட்ட பொழுது அந்த மனிதர் சொன்னார், நான் இந்த ஊரிலேயே பெரிய பணக்காரன், ரொம்ப பலசாலி, என்னை விட இந்த ஊர்ல யாருமே பலசாலி இருக்க முடியாது, ஒரு குத்துச்சண்டை வீரர். ஒரு நாள் நான் என் வீட்டுக்கு போனவனே என் மனைவி சொன்னாங்க, சமைப்பதற்கு எதையாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னவனே நான் மீன் வாங்கலாம் என்று மீன் கடைக்கு சென்றேன். மீன் எல்லாம் தீர்ந்து விட்டது. சரி, கடலுக்கு போனால் மீன்பிடி தொழிலாளர்கள் மீன் பிடித்து வருவார்கள் என்று தெரிந்து அங்கே போனேன். மீன்பிடி தொழிலாளர்களும் யாரும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு நோஜா மட்டும் வந்து கொண்டிருந்தான். அவனுடைய கையிலே ஒரு கயிறு சுற்றப்பட்டிருந்தது. அந்த கயிற்றிலே ஒரு 4-5 மீன்கள் இருந்தது. நான் நேராக அந்த நோஜானத்திலே போய் ஒரே அடிதான் அடிச்சேன். அடிச்சு அவனை கீழே தள்ளிட்டேன். ஒழுங்கு மரியாதையாக அந்த மீனை கொடுத்துருன்னு சொன்னவனே அந்த நோஞ்சான் சொன்னான், எனக்கு சம்பாதிப்பதற்கின்ற எனக்கு திறமை இல்லை, நான் நோஞ்சான், நான் கடலிலே கப்பலுக்கு சென்று அவர்களுக்கு நான் கூலி வேலை செய்து நான் செய்ததற்கு பிறகு உபகாரமா இந்த 4 மீனை வாங்கியிருக்கிறேன். என்னுடைய வீட்டில் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் பசியிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, இதை கொண்டு போனாதான் என் வீட்டினுடைய மனைவியும் மக்களும் சாப்பிட முடியும் என்று சொன்ன பொழுது அநியாயமாக அவனிடத்திலிருந்து நான் மீனை பிடுங்கிக் கொண்டு வந்து விட்டேன். வந்து என்னுடைய மனைவியிடத்தில் கொடுத்தேன். என் மனைவியும் ருசியாக சமைத்தார். அந்த மீனை சாப்பிடுகின்ற பொழுது ஒரு சின்ன முள்ளு என் கையை குத்திருச்சு. அந்த முள்ளு குத்தி உள்ள போயிருச்சு. அந்த முள்ளு உள்ளே போனதின் காரணமாக கொஞ்சம் காயம் ஏற்பட்டு சீல் சலம் ஏற்பட்டது. அதை நிவர்த்தி செய்வதற்காக மருத்துவரிடம் சென்றேன். அதற்கு எந்த விதமான மருத்துவம் பார்த்தும் எனக்கு சரியாகவில்லை. கரண்டை மொழி உட்பட என்னுடைய கையை வெட்டி எடுக்கப்பட்டதற்கு பிறகு அதனுடைய வலியை நான் அனுபவித்தேன். அல்லாஹ் எனக்கு இப்படி தண்டனையை கொடுத்திருக்கிறான். முழங்கை தோல் புஜம் வரை என்னுடைய கை செயலிழந்து விட்டது, அஞ்சி போய்விட்டது. அதற்கு காரணம் என்னவென்று நான் தேடிய பொழுது அதே அந்த நோஞ்சானை நான் பார்த்தேன். அவனிடத்திலே சென்று கேட்டேன், ஏதாவது நீ பதுவா செஞ்சையான்னு கேட்கின்ற பொழுது அந்த மனிதன் சொன்னான், நீ எங்கிட்டிருந்து மீனை குடிக்கிட்டு போன போது உன்னை எதிர்ப்பதற்கு எனக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது. அதனால் அல்லாஹ் நான் துஆ செஞ்சேன், யா அல்லாஹ் இந்த மனிதருக்கு உன்னுடைய தகுதிக்கு தகுந்தவாறு தண்டனை கொடுத்துரு, என்னால் அவனை எதிர்த்து போரிட முடியாது, எனவே அவனுக்கு உன் தகுதிக்கு தகுந்தவாறு தண்டனையை கொடுத்து விடு என்பதாக அல்லாஹ் துஆ செஞ்சேன் என்பதாக அந்த மனிதன் சொன்ன அந்த நோஞ்சான் சொன்ன பொழுது இந்த செல்வந்தன் சொன்னான், உன்னுடைய துஆவிற்கு பகரமாக அல்லாஹ் என்னுடைய செல்வத்தை எல்லாம் எடுத்து விட்டார், என்னுடைய மனைவி என்னை விட்டு பிரிந்து விட்டார், என்னுடைய மக்களும் என்னை விட்டு பிரிந்து விட்டார்கள், ஒன்றும் இல்லாத ஏழையாக ஆகிவிட்டேன், இந்த ஊரிலே ஆக அசிங்கமான நோயாளியாகவும் ஆகிவிட்டேன் என்பதாக அந்த மனிதர் சொல்லிவிட்டு இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அநியாயம் செய்யப்பட்டவர்களுடைய துஆவை விட்டு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக அந்த மனிதன்
அங்க கூடி இருந்த மக்களிடத்திலே சொன்னாங்க. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகை தஅவத்தல் மظلூமி ஃபஇன்னஹா லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாபுன். அநீதம் செய்யப்பட்டவனுடைய அந்த பதுவாவில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அவனுக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியிலே எந்த விதமான திரையும் இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாம் எந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கினாலும் அந்த இடத்திலிருந்து நாம் பெற வேண்டிய 3 படிப்பினைகள். அல்லாஹ் இடத்திலே வேதனை இறக்குகிறான் என்று சொன்னால், ஒன்று அங்கே ஏற்பட்ட அநீதத்திற்கு அல்லாஹ் இறக்கக்கூடிய தண்டனையாக இருக்கலாம். ஒரு முஸ்லிம் எந்த ஒரு வேதனை இறங்கினாலும் ஒரே ஒரு கண்ணோட்டத்தில் மட்டும் பார்க்க கூடாது, 3 விதமான கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு இறங்கிய தண்டனையாக இருக்கலாம் அல்லது சோதனையாக இருக்கலாம். நாம் அந்த தண்டனையை, அந்த வேதனையை பார்க்கின்ற பொழுது நாம் சரியான பாதையில் பயணம் செய்கிறோமா என்பதை அல்லாஹ் சோதிக்கக்கூடிய சோதனையாகவும் இருக்கலாம். அல்லது 3வது, அல்லாஹ் அந்த வேதனை இறக்கி வைக்கின்ற பொழுது அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினையாகவும் இருக்கலாம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிம் அடுத்தவர்களுக்கு வேதனை இறங்குகின்ற பொழுது 3 விதமான கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யாமல் வாழும் காலம் எல்லாம் நம்மால் முடிந்த அளவுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல உபகாரியாக இருக்க வேண்டுமே தவிர, எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர்களுடைய பொருளையோ அடுத்தவர்களுடைய செல்வத்தை அநியாயமாக அபகரிக்கக்கூடிய ஒரு கெட்ட மூமினாக இருக்கக்கூடாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட கெட்ட ஒரு குணத்திலிருந்து நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அநீதம் செய்யப்பட்டவர்களுடைய பதுவாவிலிருந்து நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. அல்லாஹ் எந்தெந்த இடங்களில் எல்லாம் வேதனை இறக்கி வைக்கிறானோ அந்த இடத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மறுபடியும் மீண்டும் பழைய வாழ்க்கையை கிடைக்க வேண்டும் என்று துஆ செய்யக்கூடிய நல்ல மூமின்களாக, அவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய, உதவி செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் ஸலாத் அவர்கள்